Hi friends, welcome to Vivima channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். இதுக்கு ஒயிட் பேப்பர் தான் எடுக்கணும்லாம் இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நான் ஒயிட் பேப்பர் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மடித்து அதை கொஞ்சமாக கிழிச்சிக்கணும். கிழிச்சதுக்கப்புறம் அதை ஒரு பைப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜில் கம் போட்டு ஒட்டிக்கணும். பாருங்கள், ஒட்டுறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒயிட் பேப்பரில் என்ன பண்ணனே தெரில. இது என்னோடய ஹஸ்பண்ட் லைனுக்கு வச்சுருக்கிற பில் புக்கு, அதில் சரி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை ரொம்ப மெதுவாக பண்ணணும். சில நேரம் அது இதாயிரும், அதனால் கிழிஞ்சி போனாலும் கிழிஞ்சிரும். அதனால் நம்ம ரொம்ப பார்த்து பண்ணணும். பாருங்கள், பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 8 பைப் மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஒரே அளவாக கட் பண்ணணும். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே ஒரே அளவாலாம் வரல, லைட்டாக 1-2 மிஸ் மேட்சாக வந்துச்சு. அப்புறம் ஒரு கலர் ஷீட்டு அல்லது ஒரு ஒயிட் ஷீட்டு, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கிழிக்கணும். பாருங்கள், கிழிக்கிறேன். பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ணணும் நல்லா. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டியாக, ரொம்ப குட்டியாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அதை பென்சில் வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பூ மாதிரி தெரியும், அழகாக இருக்கும். கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 8 கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பூவில் லைட்டாக ஒரு சிசரை வச்சு வெட்டிட்டு அப்புறம் ஃபெஃபிக்காலை வச்சு இது பண்ணணும். மறுபடியும் ஒட்டிடணும். ஒட்டினா அழகாக வரும், பூ மாதிரியே சூப்பராக இருக்கும் அதை பார்க்கவே.
இந்த மாதிரியே கட் பண்ணி ஒட்டணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 8 பூலையும் அப்புறம் வந்து பீட்ஸ் வாங்கி அதில் வந்து அந்த பூவில் வந்து சென்டரில் ஒட்டணும். நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கூட வாங்கலாம். ஒயிட் இருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். என்கிட்ட வந்து ஒயிட் நான் கடையில் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன். இப்போ 8 பூலையும் அந்த மாதிரி வைக்கணும். பாருங்க இந்த பூ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பைப் மாதிரி, அந்த பைப் எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு அதை வந்து கம் போட்டு நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டினேன். அது வந்து ஒட்டவே இல்லை, ரொம்ப இதாகிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. பாருங்க நல்லாவே ஒட்டிடுச்சு. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுக்கணும். மொத்தம் இந்த மாதிரி 2 பண்ணணும். ஏன்னா நம்ம 8 கட் பண்ணோம் இல்லையா பைப் மாதிரி. சரி 4 இதை வச்சு ஒரு ஸ்கொயர், இன்னொரு 4 இதை வச்சு இன்னொரு ஸ்கொயர் பண்ணிக்கணும். அந்த 2 இதையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ரொம்ப ஃபெவிக்விக் போட்டேன். அதனால் வந்து அது வந்து தரையிலேயே ஒட்டிக்கிச்சு. பாருங்கள் இப்போ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். செஞ்சிட்டேன். அப்புறம் வந்து நம்ம வந்து பூ மாதிரி வச்சு அதில் வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஒட்டணும். இதை வந்து நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது. பாருங்கள் செஞ்சுட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வந்து அந்த பூ வந்து ஒட்டுறதுக்குள்ளேயே வீடியோ எடுத்தேன்னா சில டைமில் அந்த பூலாம் விழுக ஆரம்பிச்சிச்சு. அது ஒட்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து நான் கையில் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்கள் வீட்டில் டிவிக்கு மேலே தான் நான் இதை மாட்டியிருக்கேன். அப்புறம் வந்து எங்கள் பாப்பா இன்னொன்று செய்யலான்னு தான் நான் இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா எழுந்து வந்துட்டா, தூங்கிக்கிட்டு இருந்தா. சரி நம்ம இன்னொன்று கூட செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். எழுந்துட்டாலே ஒன்றுமே பண்ண முடியாது, இவ்வளோ தான் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தங்கப்பட்டு